பாண்டியன் ஸ்டோர்ல கோமதிக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஊருக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒண்ணுதான் போல. லஞ்சம் வாங்குறது மீனா வந்து தெரியாதனமா சொல்லிச்சு, வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துட்டு கடைசியில அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு அவர் வந்து செந்தில வெளியில கூப்பிட்டு அடிச்சு, ஏன்டா இப்படிலாம் இருக்க, என் வயத்துல தானே நீ பிறந்த, நீ இப்படிதானா அப்படி இப்படின்னு அவர் போட்டு நல்லா பிடிச்சி திட்டி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு. அது செந்திலுக்கு ஒரு மாதிரி அடிச்சு, இல்லப்பா நான் தெரியாம வாங்கிட்டேன் அப்படின்னு, நான் இத்தனை வருஷமா கடன் நடத்துறேனே எனக்கு தெரியாதா, நான் அந்த மாதிரிலாம் வாங்கிலாம் உங்களுக்கு வளர்க்கணும் வளர்க்கக்கூடாதா, எவ்வளவு பெரிய அசிங்க தெரியுமா இது, ஏதோ நம்ம பண்ண போனதால நீ தப்பு செய்யலன்னா நம்ம மாட்டின்னு வச்சுக்கேன், எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எல்லாரும் சுத்துல விசத்து வச்சு சாக வேண்டியதான் அப்படி இப்படின்னு அவங்க எல்லாரும் திட்டினா. அப்புறம் ஃபைனலா எல்லாருமே அப்பா விடுங்க, அதை சொல்லிட்டாங்க, இன்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணு வச்சுக்கேன், அதோட என்ன பணமா தான் இவன் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாரு. அதோட ஒரு உள்ள வந்துட்டாரு, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அப்புறம் மீனா கிட்ட வந்து கத்துறாரு, எல்லாரும் முன்னாடி நல்லவளா நடிப்பு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, நீ ஏன் இப்படிதான் இருக்கு, இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா பிடிச்சி கத்துறாரு. நீங்க பண்ண தப்புக்கு தான் நீங்க தானே அனுபவிக்கிறீங்க, இதுல இருக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு, வாயை முடிவு எதுவுமே பேசாத அப்படின்னு, நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலையில திறந்து தராங்க. இந்த அந்த லஞ்ச பணத்தில் வாங்கின வலையில இந்த வலையில எனக்கு தேவையே கிடையாது, ஒழுங்கா மாமா சொன்ன மாதிரி இனிமே ஒழுங்கா திரும்பி வாழ்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போயிட்டா. அதோட வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில இருந்து பாண்டியன் வந்து கேட்கிறாரு, லஞ்ச பணம் எவ்வளவு வாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்லவே தாங்கிறாரு. சரி எவ்வளவு வாங்க என்ன வாங்க எனக்கு நல்லா தெரியாது, வாங்கின பணத்தை எடுத்து போய் அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அது எப்படி போக முடியும், யாரு எங்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. சரி ஓகே, எவ்வளவு பேர் இல்லாம இருக்காங்க, எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காசுல நல்லது பண்ணிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரதுதான் நீ வா, இல்லன்னா நீ வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கட்டன் ரேட்டா சொல்லிடுறாரு. எல்லாருமே அதை வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. திரும்ப திரும்ப நஞ்ச நஞ்சன்னு சொல்லணும், கோமதி ஒரு மாதிரி அதை விடுங்க, வந்து தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குமாரோட நிச்சய சீன் காட்டுறாங்க. சரண் வந்து பையனை கூப்பிட்டு கேட்டு பாக்குறாரு, எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏமாப்பிள்ள தலையிடுறோம் வேலை என்ன மாதிரி பாரு விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்மளோட மயில் ஃபேமிலி வந்து எல்லாருமே வந்து கீழே இறங்குறாங்க. மயில பாக்குறாங்க, மயில் சரவணனை பாக்குறாங்க, அவங்க அம்மா எல்லாருமே ஒரு மாதிரி வந்து சரவணனை பாக்குறாங்க. அதோட உள்ள குமார் வீட்டுல இருந்து எல்லாருமே உள்ள வந்து இவங்க வாங்க 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 சம்மந்தி வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றாங்க. அதோட எல்லாருமே சரவணனை உடச்சிட்டு உள்ள போறாங்க. சரவணன் அப்படியே முறைச்சு நின்றுட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த இதுவும் முடிச்சிருக்காங்க, இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ல வந்து குமாருக்கு கல்யாணம் ஆகுறது சரவணுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சரவணன் வந்து குமாரோட கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ட்ரை பண்ணுவாரா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.